வணக்கம் வந்தனம் நமஸ்கார். வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வருஷம் பிறந்தா நம்மளுடைய சென்றாசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வருஷம் பிறக்கும் பொழுது எல்லா யூடியூபர்களையும் காப்பாற்றுறதுக்கு, எல்லா நியூஸ் பத்திரிகைக்காரங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக நம்மளுடைய நாஸ்ட்ரடாமஸ் அப்படிங்கிறவர் முன் வந்து நிற்பார். சரிங்களா? என்னென்னா, அவர் வந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பன்முகம் கொண்ட ஒரு மனிதர், பிரெஞ்சு நாட்டுக்காரர். அவர் வந்து எதிர்கால கணிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை சொல்லிட்டு போயிருக்கார். எப்படி சொன்னார்னா, நம்மளுடைய நாலடியார் அப்படின்னு இருக்கு தெரியுங்களா, எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி 4 வரி பாடல்கள் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி 4 வரி பாடல்களில் வந்து எதிர்காலத்தை குறிப்பிட்டு போயிருக்கார், நிறைய மறைபொருளான செய்திகளோட. நேரடியாக அவரை சொல்லலை, ஏன்னா நேரடியாக சொல்லியிருந்தா இவன் மந்திரக்காரன் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சு உசுரோடு எரிச்சிருப்பாங்க. அதனால அவர் நேரடியாக சொல்லலை, மறைமுகமான அந்த செய்திகளை சொல்லிட்டு போயிருக்கார். அதுக்கு பேர் குவாட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வரி பாடல்களாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய ஆயுசையே வந்து அதுக்கு அர்ப்பணித்து அவர்கள் முற்பட்டாலுமே ஓரளவு தான் அவர்களால் சரியான ஒரு துல்லியமான ஒரு இது கொண்டு வர முடியுதே தவிர 100% இது பண்ண முடியல. இப்படி இருக்கக்கூடிய செய்தியில் நேரத்தில் நம்மளுடைய பத்திரிகையாளர்களும் நம்மளுடைய யூடியூபர்ஸும் எப்படிப்பா அவங்க மட்டும் கரெக்டாக டீசைஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், கூகுள் ஓப்பன் பண்ணுவோம், 2025 நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு அடித்தா யாரோ ஒருத்தர் எதையும் ஒன்று எடுத்து போட்டிருக்கு தான் போகிறாங்க. இது 2024, 25, இன்னும் 2020 எங்கே எத்தனை 2000 இன்னும் 2000 வருஷம் கழிச்சு போனீங்கனாலும் நெட்டில் அடிச்சிங்கன்னா இது வரும். சரிங்களா? ஸோ அதை வந்து வருஷமாக சொல்கிறாங்க. ஸோ ஊரே கோடியில் போகும்போது நாம் ஏன் கோமணத்தில் போகட்டே, நாம் பங்குக்கு நாமளும் சொல்லி வைப்போமே அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்டான ஒரு வீடியோ. இது பெருவாரியாக பார்த்தீங்கன்னா, இவர் எங்காவது மேற்கோள் காட்டுங்க, அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா சும்மா நெட்லேருந்து எடுக்கக்கூடிய ரேண்டமான டேட்டா நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இந்த ஒரு எக்கனாமிக்லாம் நடக்கிறத வச்சு ஒருத்தங்க சொல்ல நாமளும் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையாலுமே இதுக்குண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்டு. ஒரு டாக்டர் டொலோரஸ் கேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க ஒரு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரபிஸ்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பன்முகம் கொண்டவங்கன்னு பாருங்களேன். இன்றைக்கி அவங்க இல்லை. அவங்க எழுதின பல நூட்களில் 2 முக்கியமான நூட்கள், அதாவது 2 வால்யூம் கொண்டது, நாஸ்ட்ரடாமஸ்னுடைய ஆன்மா கூட ஒரு வழியாக பேசியிருப்பாங்க. நம்ம நெத்திலந்த மணி சேனல் இந்த ஜனவரியிலேருந்து பார்ப்போம். அதில் வந்து நிறைய ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் நேரடியாக நாஸ்ட்ரடாமஸ்லேருந்து கேட்டே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்க்க போகிறோம். திகில் கலந்து சுவாரஸ்யமாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம நெட்டில் தேடின டேட்டாவை தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இது எனக்கே தெரியுமேடா, ஆல்ரெடி நான் அதில் தாண்டா சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இயற்கை சீற்றங்கள். சரிங்களா? ஸோ இயற்கை சீற்றங்கள் நம்மளுக்கு வந்து கிளைமேட் அப்படிங்கிறது, வெதர் அப்படிங்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ வாயார சொல்லி மாளாத அளவுக்கு பயங்கரமான இயற்கை சீற்றங்கள், இயற்கை சூழலில் வந்து பெருவாரியான மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். என்விரான்மெண்டல் ஷிஃப்ட். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு இடம் பயங்கர வெயிலாக இருந்தது, அந்த இடம் முழுசும் பனி பெய்யக்கூடிய இடமா மாறிடும். ஒரு இடத்துல பனி வெஞ்சிட்டு இருந்தது முழுசும் வெயிலாக இருக்கிற மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி பாலைவனங்கள் சோலைவனங்கள் பாலைவனமாக, ஸோ இந்த மாதிரி. சரிங்களா? கம்ப்ளீட்டாக அந்த என்விரான்மெண்டல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. 2025 நடக்குதான், ஆண்டவனுக்கே வெளிச்சம் எவ்வளோ வேகமாக நடக்கும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்து அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிற உலகங்களுக்கு எல்லாத்துக்குமே போய் அங்கே வந்து நிறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து மனுஷங்க செய்வாங்க. ஒரு வேளை நடக்குமோ, சரி பார்ப்போம். ஸோ பக்கத்து கிரகங்களுக்கெல்லாம் போவாங்க, நிறைய வந்து இந்த புது கிரகங்கள் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுடைய பால்வெளி மண்டலம், சோலார் சிஸ்டம், பால்வெளி மண்டலம்ங்கிறது கேலக்ஸி, நம்மளுடைய சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை தாண்டி மக்கள் நிறைய செல்வார்கள் அப்படின்னும், அந்தளவுக்கு அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே 2025 நல்லா தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியுமா? நல்லா தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளோபல் வாருங்க. இப்போ நம்ம வேர்ல்டு வார்னு பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு நாட்டுக்கு சண்டையா, நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி படித்தா நம்ம மேலே குண்டு உழுகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கோம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. குண்டு உழுகாத இடம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் போர்கள் அப்படிங்கிறது நடக்கும். டென்ஷன் டக்குன்னு, டே என்னடா நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு மண்டக்கானம் ஜாஸ்தியாகி நீங்கள் அடிச்சுக்கினீங்க, எங்களை ஏன்டா தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட போர், க்ரூவல் வார்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது எல்லாமே பயங்கரமாக வரப்போகுது அப்படிங்கிறாங்க. பட் ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? எப்போன்னு இருக்கிறாங்க தேடிட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரைசிஸ். இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, பணத்திற்கு வந்து மதிப்பே இருக்காது.
சரிங்களா. அதுக்கு ஒரு டேர்ம் காயின் பண்ணுறாங்க பாருங்க, காயின் லெதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பணத்திற்கு வந்து மதிப்பே இருக்காது. நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்க போகக்கூடிய பொருளை 10,000 ரூபா 1,00,000 கொடுத்தாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்டையர் கரன்சி சிஸ்டமே வந்து மாறிடும், நம்ம பண பரிவர்த்தனை பண்ணக்கூடிய அந்த முறையே மாறிடும் அப்படின்ட்டு. இப்போ நிறையா அந்த டிஜிட்டல் காயின், பிட்காயின் அது இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை அதுதானா இல்லை வேறு மாதிரி ஏதாவது நடக்க போதா தெரியல, சரிங்களா. ஸோ ஏன்னா கரன்சி சிஸ்டமே அப்படியே மாறப்போகுது. பிகாஸ் 2025 மேஜர் எக்கனாமிக் க்ரைசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிசன் ரிலேட்டடாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது வரும். நிறைய நோய்களுக்கு வந்து புது புது கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ இவனுங்க தான் நோயை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, அது எனக்கு என்னமோ தெரியறதுக்கு இல்லை, பரவாயில்ல எல்லாருக்குமே தெரியும், ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட. பட் இனிமே அவங்க வந்து நோய்களுக்கு உண்டான மருந்துகள் அப்படிங்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறதுல வந்து பெரிய பெரிய மாற்றம் அப்படிங்கிறது, அதாவது நல்லபடியாக இருக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறத வந்து மக்கள் சந்திப்பாங்க. இந்த உலகம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல போர் வருது, ஒரு இடத்துல இனோவேஷன் நடக்குது, எப்படியா இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வி சரியான கேள்வி. அதனால தான் இது நெட்டில் தேடுற டேட்டா எதையோ அடித்து தள்ள வேண்டியதானே, அப்படி தான் தள்ளிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்கிறேன் பாருங்க. அதே நேரத்தில் நடக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, நடக்கலாம். பட் எனிவே இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து நாட்டில் வந்து அந்த அரச குடும்பத்தினரை வந்து டேய் நீ ஓரத்தில் உட்கார் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் அரசை வந்து கவிழ்க்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒன்று வரும். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த கான்டினென்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடமே வந்து அங்கே வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். காரணம் என்னென்னா போர்னால, சரிங்களா. பயங்கரமான போர் நடக்குமா, அதாவது கொடூரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு போர் நடக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு மனிதன் வாழ்வதற்கு தகுதி இல்லாததற்கு ஏற்றாற்போல் அந்த நிலம் அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இதாக இருக்கா. அண்டு அதெல்லாமே முன்னாடி வார் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு இந்த உலகத்தில் பேர் சொன்னால் இவன் தான் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு என்ன ஓராயிரமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அமெரிக்கா நான் தான் பெரிய ஆள் அப்படிம்பா, பிரிட்டன்காரன் நான் தான் பெரிய ஆளும்பா, ரஷ்யா நான் தான் பெரிய ஆளும்பா, சைனா நான் தான் பெரிய ஆளும்பா. இந்த 4 பேர் தான் இன்றைக்கி நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றுற ஆட்கள், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. அதுலேயும் சொல்ல போனால் வெள்ளைக்காரங்க ரொம்ப பர்டிகுலராக அவங்களுக்கு இருக்கக்கூடிய மண்டக்கணத்துக்கு ஒரு ஈக்குவலே வைக்க முடியாது. அந்த மாதிரி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் இருக்கிற இடமே தெரியாமல் கம்ப்ளீட்டாக ஆயிடுவான். இப்படி ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தானா அப்படின்னு சரித்திரத்தில் தான் வந்து எழுதி வைக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவன் காணாமல் போயிடுவான். ஸோ அ நியூ பவர் வில் ரைஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்து ஒரு 3-4 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போடும்போது. சரி என்னதான் நியூ பவர் ரைஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். அதே போல் தங்கம் வெள்ளி அப்படிங்கிறதுக்கெல்லாம் காசு பணம்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதற்கெல்லாம் வந்து மதிப்பு அப்படிங்கிறது வந்து முழுக்க குறைஞ்சி போயிடும். நிறைய பிற பொருட்கள் தான் சொன்னமே, காசு பணம் அப்படிங்கிறதே வந்து முழுமையாக மாறிடும். மேபி அன்னைக்கு எது வேர்தியாக இருக்கோ அது மாதிரி. ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு படித்தது ஞாபகம் இருக்குது சரின்னா, ரோமன்லையா இல்லை எங்கேன்னு தெரியல, ரோம்லையா கிரீஸ்லேன்னு தெரியல, உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பு வந்து ஒரு பண்டமாற்று பொருளாகவும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளாகவும் கருதப்பட்டது. ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எல்லாமே கருதப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியும் கூட பணப்புழக்கம் அப்படிங்கிறது மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வந்து ஒரு பேரழிவு அப்படிங்கிறதை சந்திக்கும். பெரிய அழிவு, அதாவது இந்த உலகம் பேரழிவு அப்படிங்கிறத ஒன்று சந்திக்கும். பட் ஈவன் தென் ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, பேரழிவுன்னு இவ்வளோ அழுத்தி சொல்லும் பொழுது அதில் வந்து எப்படியும் சொற்பமான அளவு தான் ஆட்கள் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கலாம். செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது என்ன, இருக்கிற அங்கே இங்கே அப்படி இருக்கிறவங்க 5 சின்ன சின்ன ஆளுங்க அப்படி கொஞ்சம் திருப்பவும் கூட்டத்தை பெருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் வரும். ஆக்சுவலாக அது அந்த நாஸ்ட்ரடாமஸ்னோட இந்த டொலாரஸ் கேனன் புக்கில் இருக்குது. வரேன் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு டீல் நிறையா வந்து பார்ப்போம். அதில் 2100க்குள்ளேயே தரமான சம்பவங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பார்ப்போம், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அமேசான் காடுகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒமேஷன் காடுகள். ஸோ அந்த காடுகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நெருப்புனால பற்றி எரியுமா. அப்புறம் பிரேசில் நாடு எல்லாம் பூரா வெள்ளைக்காடாக மாறிடுமா. ஸோ அந்த ஒரு வார்த்தையாவது நல்ல வார்த்தை வர, சரி என்ன பண்ணுறது.
சரிங்களா? அந்த மாதிரி வெள்ளைக்காடாக மாறிடுமா. பூரா அந்த காடுகள் எல்லாமே இதானிஞ்சால் தான் இந்த என்விரான்மெண்டல் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பூஞ்சோலை எல்லாம் மண் தரைகளாக மாற, மண் தரைகளாக இருக்கிறதெல்லாம் பூஞ்சோலையாக மாற, ஸோ அது மாதிரி எக்கனாமிக்கல் இது என்விரான்மெண்டல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எல்லாமே நீர் எல்லாமே வந்து கந்தகம் சேர்ந்து நீர் பருகுவதற்கு தகுதி இல்லாதது போலெல்லாம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும், எரிமலைகள் வெடித்து சிதறும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஸோ மலைகள் எல்லாம் வந்து பொடிந்து கீழே விழுமா, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த அட்லாண்டிஸ்ன்னு ஒன்று தேடிட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம ஆட்கள் அதை வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்லாண்டிஸ் நகரம் நீருக்கு அடியில் இப்படி எப்போ நம்ம நீருக்கு மேலே நம்ம இருக்கோம் இல்லையா? ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணி நம்ம இருக்கோம் இல்லையா? அதுபோல் நீருக்கு அடியில் நீர் அக்வாமேன் படம் பார்த்துருக்கீங்களா? மனுஷனை போல் அவங்க நீருக்கு அடியில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பெருநகரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது மேலே வரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதிலிருந்து அந்த நீரிலிருந்து மேலே வரக்கூடிய ஒருத்தர் ஒரு புதிய தலைவராக வரக்கூடியதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. பட் அது வந்து ஒரு மெட்டமாஃபிக்கலாக இருக்கலாம். அந்த வார்த்தை சரியாக மெட்டமாஃபிக்கல் இல்லை, மெட்டஃபர் சரிங்களா? இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேரழிவு அப்படின்னு நடக்கும் பொழுது நீர் சூழ்ந்திருக்கும். ஸோ சின்ன சின்ன தீவுகளாக இருக்கும். ஒரு தீவுகள் அப்படியே சேரும்பொழுது ஒரு புது தலைவன் அப்படியே வருவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இந்த 2025 நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது எல்லாமே கூற்றுக்களாக இருக்குது. 2023, 24, இப்போ 25க்கு வரோம். இப்போ வரைக்கும் அதில் பெருசாக சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு பாருங்களேன். ஏன்னா அவர் என்ன சொன்னாருங்கிறத நம்ம ஒழுக்கமாக புரிஞ்சுக்கலைங்கிறது தான். நம்ம ஏதோ நம்ம எக்கனாமிக்கலாக இருக்கிறத வச்சுட்டு நம்ம எல்லோரும் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறோம். பட் டொலோரஸ் கேனனுடைய அந்த புக்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வில் சி. எஸ், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. தற்காலத்திய நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா? அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்ட்டு அடுத்த வீடியோ நாளான்னைக்கு பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.